வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கோதுமை ரவையில் ஒரு போண்டா சின்னதாக பண்ண போகிறோம். அது இந்த மழை காலத்துக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அதனால் நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் பார்க்கலாம் வாங்க. நான் இப்போது ஒரு கப்பு கோதுமை மாவை எடுத்திருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். இது கூட இன்னொரு 1/4 கப்பு மாவு. ஓகே. இது கூட ஒரு 1/2 கப்பு கடலை மாவு. இது கூட 1/4 கப்பு அரிசி மாவு. அது கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் உள்ள மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது கூட கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாவோடு சேர்ந்து கொஞ்சம் இஞ்சி ஸ்லைஸாக கட் பண்ணதுங்க. அது கூட பச்சை மிளகாயும் பழுத்த மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்ந்து 2 சேர்ந்து போடும்போது கொஞ்சம் நமக்கு நல்லா தெரியுங்க, அது கலர் கொஞ்சம் தெரியும். அதுக்காக அது கூட கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுக்கணுங்க. கூட கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை அதையும் போட்டுக்கணுங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்புங்க. அவ்வளோதாங்க. இது கூட தண்ணி விட்டு கலக்க வேண்டியதாங்க. இது கூட தேவையான அளவுக்கு வெங்காயங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் தேவைக்கு ஏற்ற கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போடணுங்க வெங்காயத்தை. அப்போ போட தேவையில்லை. அதுக்கு இட்லி மாவு புளிச்ச மாவு இருந்தால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே இப்படி போட்டு எடுக்கணுங்க.